TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட நரேந்திர மோடி எதிர்வரும் 9ஆம் தேதி பிரதமராக பதவியேற்கவிருக்கிறார். தொடர்ச்சியாக 3வது தடவையாக பதவியேற்கவிருக்கும் அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ச்சியாக 3வது தடவை பிரதமராகும் முதல் இந்திய அரசியல் தலைவர் என்ற பெருமைக்குரியவராகிறார். புதிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக இந்திய தலைநகர் டெல்லியில் நேற்றைய தினம் மோடியின் இல்லத்தில் கூடி ஆராய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் அவரை தலைவராக தெரிவு செய்யும் முடிவை எடுத்தனர். கூட்டணி கட்சிகளுடன் புதிய அரசாங்கத்தின் கட்டமைப்பு குறித்து, குறிப்பாக அமைச்சர் பதவிகளை ஒதுக்குவது மற்றும் நிபந்தனைகளை ஆராய்வது பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்தும் பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம், முன்னாள் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடமும் ஒப்படைத்திருக்கிறது. மோடி மாநில அரசியலாக இருந்தால் என்ன, மத்திய அரசியலாக இருந்தால் என்ன, எந்த ஒரு தேர்தலிலும் இதுவரையில் தோல்வி கண்டதில்லை. அத்துடன் மற்றைய கட்சிகளுடன் விட்டு கொடுப்புகளை செய்து கூட்டரசாங்க அரசியலுக்கும் அவர் பழக்கப்பட்டவர் அல்ல. அதனால் அவர் தற்போது தோன்றியுள்ள புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்தி கொள்ள முடியுமா என்பதே இந்திய அரசியல் வட்டாரங்களிலும் அவதானிகள் மத்தியிலும் முக்கியமான கேள்வியாக எழுந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி தனியாக பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்ற முடியாமல் போனதால் மீண்டும் பிரதமராவதற்கான தார்மீக உரிமையை அவர் இழந்துவிட்டார் என்றும், பாரதிய ஜனதாவின் இன்னொரு தலைவருக்கே இந்த தடவை பிரதமர் பதவியை அவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்றும் சில அவதானிகள் வாதிடுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த 293 ஆசனங்களில் பாரதிய ஜனதாவுக்கு 240 ஆசனங்களை கிடைத்திருக்கிறது. என்றாலும் 37 ஆசனங்களை கொண்ட இந்திய கூட்டணி மொத்தமாக பெற்ற ஆசனங்களையும் விட பாரதிய ஜனதா தனியாகவே கூடுதல் ஆசனங்களை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டவே சில அவதானிகள் தவறவில்லை. பாராளுமன்றத்தில் 16 ஆசனங்களை பெற்றிருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் 12 ஆசனங்களை பெற்றிருக்கும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் மிகவும் முக்கியமான அமைச்சுகளை கோரவிருப்பதாக, தங்களது மாநிலங்களுக்கு மற்றைய மாநிலங்களையும் விட மத்தியிடம் இருந்து கூடுதல் நிதியை பெறக்கூடியதாக விசேட அந்தஸ்தையும் கோரவிருக்கும் நிலையில், மோடியை பொறுத்தவரை கடந்த 10 வருடங்களிலும் ஆட்சி செய்ததை போலன்றி விட்டு கொடுத்து செயற்பட வேண்டியது அவசியமாகிறது. முன்னரை போன்று இந்தியாவின் சமஷ்டி கட்டமைப்பை மலினப்படுத்தி மாநிலங்களை அலட்சியம் செய்யவும், சிறுபான்மை சமூகங்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக அடாவடித்தனமான கொள்கைகளை கடைபிடிக்கவும் முடியாது என்பதே யதார்த்தமாகும். அத்துடன் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் பலம் வாய்ந்தவையாக மாறியிருப்பதால் ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளிலும் மோடி அரசாங்கத்தினால் இறங்க முடியாது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் அவரது மனைவி பிள்ளைகளும் உள்நாட்டு போரில் இறுதிக்கட்டத்தில் இறந்துவிட்டார்கள் என்று டென்மார்க்கில் இருக்கும் அவரது தமையனார் மனோகரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாகும் ஜப்னா மானிட்டர் என்ற ஆங்கில சஞ்சிகைக்கு வழங்கிய பேட்டிக்கு கொழும்பு ஆங்கில பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்து முன்பக்க செய்தியாக இன்று பிரசுரித்திருக்கின்றன. அந்த நேர்காணலில் பல்வேறு தகவல்களுக்கு மத்தியில் கூறிய 2 விடயங்கள் முக்கியமாக கவனிக்கத்தக்கவை. ஒன்று, போரின் முடிவுக்கு பிறகு தங்களது தந்தையார் திருவேங்கடம் வேலுப்பிள்ளையும் தாயார் பார்வதி அம்மையாரும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்ற பிறகு அவர்களுடனான தொடர்பு இல்லாமல் போய்விட்டதால் அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு உதவுமாறு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரை மனோகரன் அணுகியிருக்கிறார். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு வசதி செய்ய தன்னிடம் பணம் கேட்டதாகவும் மனோகரன் கூறியிருக்கிறார். என்ற போதிலும் சிலர் இன்னமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2வது, ஸ்ரீதரன் என்ற ஒருவர் இலங்கையில் இருந்து வந்தவர் என்று இன்னொருவரை தன்னிடம் 2004ஆம் ஆண்டு கூட்டி வந்து போர் நடவடிக்கைகளுக்கு இயக்கத்துக்கு பணம் தேவை என்று கேட்டபோது 25,000 குரோனர் பணத்தை அவர்களுக்கு கொடுத்ததாக மனோகரன் கூறியிருக்கிறார். பிறகு தான் அந்த நபர் இலங்கையிலிருந்து அல்ல, இத்தாலியிலிருந்து வந்தவர் என்பது தனக்கு தெரிய வந்துள்ளதாகவும், தான் ஏமாற்றப்பட்டது குறித்து பிரபாகரனுக்கு அறிவித்ததாகவும் அவர் பேட்டியில் கூறியிருக்கிறார். தனது சகோதரர் பிரபாகரனின் மரபை கௌரவிக்க விரும்பவர்கள் அவரை இன்னமும் உயிருடன் இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு பணம் திரட்டும் மோசடி பேர்வழிகளுக்கு பணத்தை கொடுத்து ஏமாறாமல், போரினால் பாதிக்கப்பட்டு இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு தமிழ் மண்ணில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் மனோகரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்.
அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுடனும் கலந்துரையாடிய பின்னரே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானத்தை எடுக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூறியிருக்கிறார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எத்தகைய கொள்கைகளை முன்வைக்கிறார்கள் என்பதை பொறுத்தே தங்களது இறுதி தீர்மானம் அமையும் என்று கூறிய சுமந்திரனிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமகிஜன பலவேகைய தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிப்பதாக கூறப்படுவது குறித்து கேட்டபோது அவ்வாறு கூறுபவர்கள் கனவு கண்டு கொண்டிருப்பதாக பதிலளித்தார். கொழும்பு ரோயல் பார்க் தொடர்மாறி குடியிருப்பு கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் சமந்த ஜெயமஹா என்ற இளைஞனுக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எடுத்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதன் பிரகாரம் சிறிசேன வழங்கிய மன்னிப்பு செல்லுபடியற்றதாகிறது. தனது காதலியை கொலை செய்த ஜெயமஹா குற்றவாளியாக கண்ட உயர்நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது. ஆனால் தனது பதவி காலத்தின் இறுதி பகுதியில் 2019ஆம் ஆண்டில் ஜனாதிபதி சிறிசேன அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தார். அதனை அடுத்து ஜெயமஹா நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டார். சிறிசேன வழங்கிய மன்னிப்பை ஆட்சேபித்து பெண்கள் அமைப்புகளும் சில ஊடக அமைப்புகளும் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரித்த நீதிமன்றமே இன்று அந்த மன்னிப்பு சட்டவிரோதமானது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்தியாவின் குஜராத் மாநில பயங்கரவாத தடுப்பு போலீஸ் பிரிவினரால் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட 4 இளைஞர்களும் ISIS தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணைகளில் ஊர்ஜிதமாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்ததாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. போதைப் பொருளுக்கு அடிமைகளான இந்த 4வரையும் நாச வேலைகளுக்கு பயன்படுத்துவதற்கு ஏதாவது குழுவினர் முயற்சித்தார்களா என்பதை அறிய இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறினர். இந்த 4வரையும் அபு என்ற நபரே வழி நடத்தியதாக கூறப்பட்டாலும் அப்படிப்பட்டவர் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என்று கூறப்படுகிறது. மின்சார கட்டணத்தை ஜூலை 1ஆம் தேதி முதல் குறைப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இன்று அறிவித்தார். இந்த யோசனையின் பிரகாரம் வீட்டு மின் பாவனையாளர்களுக்கு மேலும் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அந்த யோசனைகளுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைத்ததும் ஜூலை முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். முன்வைக்கப்பட்டிருக்கும் யோசனையின் பிரகாரம் 0 30 உட்பட்ட அலகை பயன்படுத்துவோருக்கு ஒரு அலகின் கட்டணம் 8 ரூபாயிலிருந்து 6 ரூபாவாகவும் 30 60 அலகு பாவனையாளர்களுக்கு ஒரு அலகின் கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 9 ரூபாவாகவும் 60 90 அலகு பாவனையாளருக்கு ஒரு அலகின் கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 18 ரூபாவாகவும் 90 180 அலகு பாவனையாளர்களுக்கு ஒரு அலகின் கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாவாகவும் குறைக்கப்படும் என்று காஞ்சன கூறினார். மேற்குலக நாடுகளை தாக்குவதற்கு வேறு நாடுகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை வழங்கக்கூடும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். ரஷ்யாவை தாக்கக்கூடிய நீண்ட தூர வீச்சு ஆயுதங்களை மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கியிருப்பதை கடுமையாக கண்டித்த புட்டின் மேற்குலக நாடுகளை தாக்குவதற்கு ரஷ்யா ஆயுதங்களை வழங்கும் என்று கூறினார். ரஷ்யாவுக்குள் இலக்குகளை தாக்குவதற்கு மேற்குலக நாடுகள் நீண்ட தூர வீச்சு கொண்ட நவீன ஆயுதங்களை வழங்கியிருக்கின்றன. இதன் விளைவாக பாரதூரமான விளைவுகள் ஏற்படலாம் என்று புட்டின் வெளிநாட்டு நிருபர்களுடனான கிரெம்லின் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.